கொல்லூர் மூகாம்பிகை திருக்கோயில். முப்பெரும் தேவியான அன்னை பராசக்தியின் பல்வேறு பராக்கிரமங்களை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். எப்போதெல்லாம் அக்கிரமம் தலை தூக்குகின்றதோ அப்போதெல்லாம் அன்னையானவள் திரிசூலம் கைகளில் ஏந்தி கோபக்கனலை கண்களில் தேக்கி அக்கிரமக்காரர்களை வதம் செய்வது வழக்கம். அந்த வகையில் தேவகணங்களில் திறமை வாய்ந்த வீரபத்ரரை படைத்தளபதியாக்கி அசுரன் ஒருவனை வதம் செய்த தலமும் அம்பிகையானவள் லட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவி ஆகிய 3 ரூபத்தையும் உள்ளடக்கி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் ஒரு ஆலயத்தை தான் இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் உளம் நாடி தரிசிக்கப் போகின்றோம். கொல்லூர் மூகாம்பிகை திருக்கோயில். கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டம் கொல்லூரில் பசுமை படர்ந்த மலைகள், அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் சௌபர்ணிகா ஆற்றின் கரையில் பத்மாசன திருக்கோலத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றாள் அன்னை மூகாம்பிகை. ஜனனி ஜனனி ஜகமே யகமே ஜகதாரணி பரிபூரணி ஜனனி ஜனனி ஜகமே யகமே ஜகதாரணி பரிபூரணி. சுயம்புவாக தோன்றிய ஜோதிர்லிங்கம் ஒரு தங்க ரேகையால் சக்தியாகவும் சிவனாகவும் பிரிந்து காட்சி தரும் அழகை இந்த தலத்தில் நாம் தரிசிக்கலாம். அன்னை மூகாம்பிகை கோயில் கர்நாடகத்தில் இருந்தாலும் கேரள கட்டிடப்பாணியை ஒத்திருப்பது சிறப்பான ஒன்றாகும். இக்கோயிலின் கருவறை விமானம் முழுவதும் தங்கத் தட்டினால் வேயப்பட்டதாகும். கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் எல்லா கோயில்களிலும் இருப்பதைப் போல முதலில் நாம் காண்பது நெடிதுயர்ந்த கொடிக்கம்பமாகும். அதன் அருகிலேயே ஒட்டி அமைந்திருப்பது 1000 விளக்குகள் வரை ஏற்றக்கூடிய ஒரே கல்லினால் ஆன அழகிய விளக்குத் தூணாகும். அன்னைக்கு முன்பாக சுயம்புவாக தோன்றிய ஸ்வர்ண ரேகையுடன் கூடிய ஜோதிர்லிங்கம் காட்சியளிக்கின்றது. அன்னை மூகாம்பிகையோ பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையில் வேண்டும் வரம் அருளியபடி கருணையுடன் காட்சி தருகின்றாள். ஜனனி ஜனனி ஜகமே யகமே ஜகதாரணி பரிபூரணி ஜனனி ஜனனி ஜகமே யகமே ஜகதாரணி பரிபூரணி ஜகத்காரணி. இந்த தலத்தில் இருக்கும் அம்பிகை மூகாம்பிகை என பெயர் பெற்றதற்கு காரணம் உள்ளது. முன்னொரு காலத்தில் கம்ஹாசுரன் என்கின்ற அரக்கன் ஒருவன் இருந்தான். குடிமக்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பெரும் தொல்லை கொடுத்து வந்த அவன் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தான். சாகாவரம் வேண்டி அவன் தவம் இருப்பதை அறிந்த பராசக்தி அவன் வரம் பெறுவதற்கு முன்பே அவனை மூகனாக்கி, அதாவது ஊமையாக்கி விட்டாள். இதனால் அவன் மூகாசுரன் என்று அழைக்கப்பட்டான். இந்த அசுரனை வதம் செய்ததால் அம்பிகை மூகாம்பிகை என போற்றப்படுகின்றாள். லிங்கரூபிணியே மோகாம்பிகையே லிங்கரூபிணியே மோகாம்பிகையே பல ஸ்தோத்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் பணிந்தேத்துவதம். கருவறையில் மூகாம்பிகையை தரிசித்துவிட்டு முன்வாயிலை கடந்து மீண்டும் வெளிப்பிரகாரம் சுற்றி வந்தால் முதலில் சரஸ்வதி மண்டபம். இந்த இடம் பக்தர்களால் சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக பார்க்கப்படுகின்றது. மூகாம்பிகையை நோக்கி ஆதிசங்கரர் சௌந்தர்ய லகரியை இங்கு அமர்ந்துதான் மனமுருகி எழுதி அரங்கேற்றியதாக கூறப்படுகின்றது.
சிறப்புகள் பெற்ற கேரள ஓவியர் ரவிவர்மா வரைந்த ஓவியங்கள் இப்பகுதியை அலங்கரிக்கின்றன. இந்த சரஸ்வதி மண்டபத்தில் தற்காலங்களிலும் கூட அம்பாளின் பஞ்சலோக விக்கிரகத்தை வைத்து வழிபாடு செய்யும் சமயங்களில்தான் இசை மற்றும் நடனம் அரங்கேற்றங்கள் நடைபெறுகின்றன. நவராத்திரி நாட்களில் இந்த சரஸ்வதி மண்டபம் தனி பொலிவுடன் காணப்படுகின்றது. விஜயதசமி அன்று இங்கு பக்தர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அட்சராபியாசம், அதாவது கல்வியை தொடங்கி வைக்கின்றனர். அக்காலத்தில் இங்குள்ள சௌபர்ணிகா நதிக்கரையில் ஏராளமான முனிவர்கள் தவம் இருந்தபோது ஒருமுறை இந்த பகுதிக்கு கோலன் என்கிற மகரிஷி பாத யாத்திரையாக வந்தார். இதன் அமைதியான சூழல் அவருக்கு பிடித்து போகவே இங்கேயே ஆசிரமம் அமைத்து தங்கி இறைவனை நோக்கி கடும் தவம் இருந்தார். இவ்வாறு கோல மகரிஷி தங்கியதால் இந்த பகுதி கொல்லாபுரம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் கொல்லூர் ஆனதாக கூறப்படுகிறது. கோல மகரிஷியின் தவத்தை மெச்சிய ஈசன் அவர் முன் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். கோல மகரிஷியோ, ஈசனே, உலக மக்கள் யாவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், பயிர்களும் உயிர்களும் செழிக்க வேண்டும், எல்லோரும் நிறைந்த ஆயுளுடனும் தேக சுகத்துடனும் வாழ வேண்டும், இவற்றை தவிர எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று பதிலளித்தார் மகரிஷி. மனமகிழ்ந்த ஈசன், கோல மகரிஷியே, இதோ இந்த பாறையில் உனக்காக ஒரு லிங்கம் அமைக்கிறேன், இதை நீ தினமும் பூஜை செய்து வா என்று அருளினார். ஈசன் அருளால் அங்கு தோன்றிய அழகிய லிங்கத்தை கண்ட கோல மகரிஷி இறைவனிடம், ஈசனே, சக்தி தேவி இல்லாத சிவனை நாங்கள் எப்படி வழிபடுவது என்று வருத்தத்துடன் கேட்டார். அதற்கு இறைவன், இந்த லிங்கத்தின் மத்தியில் உள்ள ஸ்வர்ணரேகையை பார், இதன் இடப்பாகத்தில் பார்வதி, 64 கலைகளுக்கும் தாயான சரஸ்வதி, செல்வங்களை அள்ளித்தரும் லட்சுமி ஆகிய மூவரும் அரூபமாக இருப்பார்கள். வலதுபுறம் பிரம்மா, விஷ்ணு ஆகியோருடன் நானும் இருப்பேன் என்று கூறி ஈசன் மறைந்து விட்டார். ஈசன் அருளியவாறு ஸ்வர்ணரேகை ஜொலிக்கும் அந்த ஜோதிர்லிங்கத்தை கோல மகரிஷி உட்பட மற்ற முனிவர்களும் பூஜித்து வந்தார்கள். கோல மகரிஷி வாழும் இந்த தலத்தை பற்றி கேள்விப்பட்டு தனது அசுரர் கூட்டத்துடன் அங்கு வந்த மூகாசுரன் அங்குள்ள அனைவரையும் துன்புறுத்தி மகிழ்ந்தான். இதை கண்ட கோல மகரிஷி மூகாசுரனை வதம் செய்து அவனது கொடிய செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டி அம்பாளை நோக்கி கடும் தவம் புரிந்தார். கோல மகரிஷியின் தவத்தை கண்ட அம்பாள் அசுரனை சங்கரிக்க தயாரானாள். கோபக்கணலை கண்களில் தேக்கிய தேவி கையிலே திரிசூலம் ஏந்தி தேவகணங்களில் திறமை வாய்ந்த வீரபத்திரரை படைத்தளபதியாக்கி மூகாசுரனை வதம் செய்தாள் என்று புராணங்கள் கூறுகின்றன. லிங்கரூபிணியே மோகாம்பிகையே, லிங்கரூபிணியே மோகாம்பிகையே, பல ஸ்தோத்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் பணிந்தேத்துவதம் மணிநேத்திரங்கள். மூகாசுரனை வதம் செய்ததாலே இங்குள்ள அன்னை மூகாம்பிகை என்றும், கோல மகரிஷியின் பெயராலே அந்த இடம் கொல்லூர் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஆலயத்தில் தனித்தனி சன்னதிகளில் விநாயகரும் முருகப்பெருமானும் அருள் பாலிக்கின்றனர். மேற்கு கோபுர வாசல் அருகில் ஆஞ்சநேயரின் தனி சன்னதி வாயு திசையில் அமைந்துள்ளது. அதையடுத்து உள்ளது விஷ்ணு சன்னதி. கேரள பக்தர்கள் இந்த விஷ்ணுவை குருவாயூரப்பன் என்றே வணங்குகின்றனர். அம்பாளின் பரிவார தேவதைக்கு எல்லாம் தளபதியான வீரபத்திரர் சன்னதி அமைந்துள்ளது. இவர்தான் கம்ஹாசுரன் சம்ஹாரத்தில் அம்பாளுக்கு படைத்தளபதியாக நின்றவர். மேலும் ஆக்ரோஷம் மிகுந்த வீரபத்திரரின் உக்கிரம் குறைக்கத்தான் அவருக்கு எதிரே ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்ததாக கூறுகின்றார்கள்.
ஒருமுறை புனித யாத்திரை மேற்கொண்ட ஆதிசங்கரர் கொல்லூருக்கு வந்தபோது, சுவாமி, இங்குள்ள லிங்கத்தில் அம்பாள் அரூப வடிவில் இருப்பதால் மூகாம்பிகை அன்னையின் முகம் கண்டு எங்களால் தரிசிக்க இயலவில்லையே என்று பக்தர்கள் முறையிட்டார்கள். இதை கேட்டு தியானத்தில் ஆழ்ந்த ஆதிசங்கரருக்கு அம்பாள் பிரத்யட்சமாகி காட்சியளித்தாள். ஜனனி ஜனனி ஜகமேயகமே ஜகத்காரணி பரிபூரணி ஜனனி ஜனனி ஜகமேயகமே ஜகத்காரணி பரிபூரணி. பத்மாசனத்தில் வீற்று இரு கரங்களில் சங்கு சக்கரத்தோடும் ஒரு கரம் பாதங்களில் சரணடைய தூண்ட மற்றொரு கரத்தில் வரமருளி வாழ்த்தும் கோலத்தில் அன்னை தோற்றமளித்தாள். தன்முன் தோன்றிய அம்பாளின் உருவத்தை தேர்ந்த ஸ்தபதியிடம் விவரித்து விக்கிரகம் செய்ய பணித்தார் ஆதிசங்கரர். அதன்படி பிரமிப்பூட்டும் படியாய் உருவானதே ஐம்பொன்னால் செய்யப்பட்ட அம்பாளின் தற்போதைய அழகிய உருவம். லிங்கரூபிணியே மோகாம்பிகையே லிங்கரூபிணியே மோகாம்பிகையே பல ஸ்தோத்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் பணிந்தேத்துவதம் மணிநேத்திரங்கள். ஈசனின் ஸ்வர்ணரேகை லிங்கத்தின் பின்னால் மூகாம்பிகை திருவுருவ சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதனடியில் ஆதிசங்கரால் ஸ்ரீசக்கரம் ஒன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஸ்ரீசக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே ஸ்ரீசக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி. அந்த சக்கரத்தில் 64 கோடி தேவதைகள் இருப்பதாக ஐதீகம். ஆதிசங்கரர் வகுத்து அருளிய மூகாம்பிகை கோயிலின் பூஜை முறைகள் அனைத்தும் இன்று வரை சற்றும் மாறாமல் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. அன்னையின் சன்னதிக்கு நேர் பின்புறம் அன்று ஆதிசங்கரர் தியானம் செய்ய அமர்ந்த இடம் இன்னும் சங்கரர் பீடம் என்று போற்றி பாதுகாக்கப்படுகிறது. நவராத்திரி சமயத்தில் ஆதிசங்கரின் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. அன்னை மூகாம்பிகைக்கு இங்கு அபிஷேகம் கிடையாது. ஆரத்தி மற்றும் புஷ்பாஞ்சலி மட்டுமே உண்டு. இக்கோயிலில் காலையில் உலா வருகின்ற தேவி காளியின் அம்சமாகவும், உச்சியில் உலா வருகின்ற தேவி திருமகளின் அம்சமாகவும், இரவில் உலா வருகின்ற தேவி கலைமகள் அம்சமாகவும் பாவிக்கப்படுகின்றாள். கொல்லூர் மூகாம்பிகை கோயில் சித்திஷேத்திரம் என்பதால் மனதில் பக்தியுடன் செல்லும் பக்தர்களுக்கு வேண்டியதை அம்பாள் நிச்சயம் வழங்குவதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது. மூகாம்பிகை அம்பாள் கலைஞர்களுக்கு அதி தேவதையாக கருதப்படுவதால் கவிஞர்கள், எழுத்தாளர்கள், இசை மற்றும் நாட்டிய கலைஞர்கள், பாடகர்கள், திரைத்துறையினர், நடிகர்கள், சிற்பிகள், ஓவியர்கள் போன்ற பல்வேறு துறையைச் சார்ந்த கலைஞர்கள் தங்கள் கலைத்திறன் சிறப்படைய வேண்டும் என்று கொல்லூர் மூகாம்பிகையை தொழுது செல்கின்றனர். இத்தலத்தை ஒட்டி ஓடும் சௌபர்ணிகா நதியில் 62 வகையான மூலிகைகள் கலந்து வருவதால் இந்த நதியில் நீராடினால் உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி பெறுவதாக பக்தர்கள் கூறுகின்றனர். இத்தலத்தில் தினமும் பக்தர்கள் எடைக்கு எடை பல்வேறு பொருட்களை துலாபாரம் கொடுக்கின்றார்கள். இங்கு வரும் பக்தர்களுக்கு மதியமும் இரவும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டம் குந்தாப்பூர் அருகே கொல்லூரில் அமைந்துள்ள அன்னை மூகாம்பிகை ஆலயம் மங்களூரில் இருந்து 140 கிலோமீட்டர் மற்றும் உடுப்பியில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. நித்திய உற்சவம்,
வாரத்தில் வெள்ளி உற்சவம், பௌர்ணமி, அமாவாசை, நவராத்திரி, மார்ச் இறுதி, ஏப்ரல் முதல் வாரத்தில் 8 நாள் ரதோற்சவம், ஜூன் முதல் வாரம் சுக்லபட்சம், அஷ்டமி திதியில் அம்பாளின் ஜன்மாஷ்டமி திருவிழா, நவராத்திரி மற்றும் சிவராத்திரி விழாக்கள் இங்கு மிக சிறப்பாக நடைபெறுகின்றன. ஆடி மாத அஷ்டமி திதியில் வரும் ரோகிணி நட்சத்திரத்தன்று உற்சவ திருமேனியை சுக்ல தீர்த்தத்திற்கு எடுத்துச் சென்று நீராட்டுகின்றார்கள். ஒருமுறை கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு பக்தர்கள் சென்றுவிட்டால் அங்கிருந்து திரும்பி வர பக்தர்களுக்கு மனமிருப்பதே இல்லை. அந்த அளவுக்கு அம்பாளின் அருள் பார்வை பக்தர்களை பரவசம் செய்து ஐக்கியப்படுத்தி விடுகிறது. இக்கோயிலுக்கு வெளியூர்களில் இருந்து வரும் பக்தர்கள் அதிகாலை நேரத்தில் காலை நேர வழிபாட்டுக்கு சுமார் 3 மணி நேரமாகும். ஆனால் மதிய நேரத்தில் பக்தர்கள் வருகை மிக மிக குறைவாக இருக்கும் என்பதால் மாலை 3 மணி நடை திறப்பிற்கு பிறகு 10 நிமிடங்களில் சுவாமி தரிசனம் செய்துவிடலாம். பக்தர்கள் வேண்டும் வரத்தை அம்பாள் கொடுத்தே தீர்வாள் என்பதால் நாமும் ஒருமுறை கர்நாடக மாநிலம் கொல்லூர் மூகாம்பிகையின் அருளை பெற்று வருவோம். வாருங்கள் நேயர்களே. இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் மனங்களை தெய்வீக அனுபவத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கும் என்று நம்புகின்றோம். நிகழ்ச்சி குறித்த உங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் 8999366611 என்ற எண்ணில் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். தெய்வ அனுக்கிரகங்கள் பெருகட்டும். கொல்லூர் மூகாம்பிகை திருக்கோயில்.